ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதுக்குள்ள ஓடிட்டான் பாருங்கப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம் சொல்கிறக்குள்ளார ஒரு டாக் வெளியே வச்சு ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க பிங்கி பாப்பா. வாமா இங்கே வாமா, போதவா பாப்பா கேளி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய டே இன்றைக்கி காலையில் 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாசலில் கோலம் போட்டுட்டு திரும்பி பார்த்தோம்னா பார்த்தீங்களா, ஸ்டெப் மேலேயே பாப்பா கிளி உட்காந்துருந்தாங்க. எப்போவுமே மாடிப்படியில் உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி இங்கேயே உட்காந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால நேரத்துலேயே எந்திரிச்சிருவேன். எப்போவுமே டெய்லியுமே காலையில் 4 மணி 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன். இன்றைக்கும் அதே போல் தான் எந்திரிச்சிட்டு நம்மளுடைய வேலை என்னென்னா, முதல் வேலை என்னுடைய வேலை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கேண்டில் பத்தி போட்டு பற்ற வச்சு கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணுறது என்னுடைய பழக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால சாம்பிராணி நெருப்பு போட்டு சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க காட்டிட்டு காலையிலையும் சாயந்தரமாக இது என்னுடைய பழக்கம். செவ்வாய் வெள்ளி அந்த பழக்கம் சாம்பிராணி போடுறது எப்போவுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே அந்த ரூம் மட்டும் நான் சாம்பிராணி போட மாட்டேன். ஏன்னா என்னுடைய மகன் காலையில் அங்கே தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்றனால போட மாட்டேன். ஆனால் அவங்க இப்போ ஊரில் இருக்கிறதுனால எல்லா ரூமுக்குமே சாம்பிராணி காமிச்சிருவேன். சாயந்தரத்தில் எப்போவுமே என்னுடைய மகனோட ரூமுக்கெல்லாம் சாம்பிராணி காமிச்சிருவேன். ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் இப்போ காமிச்சு எல்லாம் ஃபுல்லாக வெளியில் எல்லா ரூமுக்குமே சாம்பிராணி போட்டுட்டு திரும்பி வர வரைக்குமே பாப்பா கிளி அங்கேயே தான் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு பார்த்தா அப்பாவும் பொண்ணு கொஞ்சிட்டு உட்காந்துருந்தாங்க. இன்னைக்கு காலையில் இப்படி தான். அப்படி யார் உன்னை கத்த சொல்கிறது? என்னுடைய டே இன்னைக்கு இப்படி தான் சந்தோஷமாக ஆரம்பிச்சிருக்கு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ்.